மிகவும் மன்றாடி செய்யப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம் பிதாவாகிய யாவை கடவுள் மூலமாகவும் அவருடைய ஒரே பேரான குமாரரும் நம்முடைய அருந்தரசுமா இருக்கிற கிறிஸ்து மூலமாகவும் எங்கள் அன்பின் வார்த்தையை தெரிவித்து பிதாவாகிய யாவையின் பெருதன்மை குறிப்பிட்டார். இன்றைய நாளில் கூட நாம் தியானிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வேதப்பகுதி, ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்றும் நிலைமை என்ற தலைப்பின் கீழே தான் தியானிக்க போறோம். பாடத்தின் தலைப்பு என்றும் இளமை அப்படின்னா, அப்போ பொதுவாகவே இந்த என்றும் இளமை அப்படின்றது நம்ம எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் தான். யாரும் அது இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, மறுக்கவே முடியாது. அது சகோதரராக இருந்தாலும் சரி, சகோதரிகளாக இருந்தாலும் சரி. எப்படின்னா இந்த இளமை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யாரும் தயாரா என்ன பண்ண இல்லை. சரிண்ணா, இங்க யாராவது நான் இளமையா இருக்க விரும்பல அப்படின்னு யாராவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல சார், இளமையா இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு யாரா சொல்ல விரும்புறோமா? இந்த மாதிரி விருப்பம் யாருக்குன்னா இருக்கா சார்? பிரதர், யாருக்கும் இல்லைங்க. சரி, பொதுவா இது இயல்பு தான், மனுஷனோட இயல்பு. என்னன்னா, யாரும் நம்மளுடைய வயது கடந்து செல்கிறத யாரும் என்ன பண்றதில்ல, வயதாகிறத விரும்புறது இல்லை. சரி, அப்போ எப்பவுமே நம்மளுடைய சிந்தை எப்படின்னா, ஒரு நித்திய இளமை அதுலயே இருக்க என்ன பண்ணோம்னா விரும்புறோம். அப்படி தானே? ஆக்சுவலா நம்மளுடைய ஏஜ் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஒரு வயது ஆகும் போது நம்மளுடைய சரீர மாற்றங்களும் உடல்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் மாறும் இல்லையா? ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நம்மளை விட்டு கடந்து போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணல, முயற்சி, அதனோட போக்குல நம்ம அதை விடுறது இல்லை. அப்படிதானே? அது நமக்கு ஏன், அதனோட பின்னான நோக்கம் என்ன, ஏன் நம்ம அந்த முதுமை நோக்கி கடந்து போகும்போது ஏன் அந்த இளமையை தக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, நம்மளுக்கு அது பிடிச்சிருக்கு. சரிங்களா? இன்னொன்னு, வயதாகக்கூடிய ஒரு விஷயம், நம்மளோட வயது அதிகமாகுதுன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு என்ன பண்றது, பிடிக்கிறது கிடையாது. சரிங்களா? அதனோட வெளிப்பாடு என்ன தெரியுமா? இது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு வெளிப்பாடு. நம்ம இளமையாவே இருக்கணும்ன்றதனுடைய சில வெளிப்பாடுகள் நம்மளுக்கு சொல்ல முடியும். எனக்கு வயதாகிறது பிடிக்கல, கரெக்டுங்களா? அதனோட வெளிப்பாடு நம்ம எப்படி பிரதிபலிக்கிறோம்? அதோட சின்ன சின்ன விஷயங்கள் டை போட்டுக்கிறோம், அது முடி கருப்பா சொல்லி இளமையா சொல்லிட்டு இது எல்லாம் நம்மளுடைய இளமையை நாம் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சில வெளிப்பாடுகளின் விஷயத்த நம்ம வெளிப்புறமா காட்டுற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய முடி நரைக்கிறது நம்ம என்ன பண்றது இல்லைங்க, விரும்புறது கிடையாது. ஸோ அது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அதனுடைய பின்னான நோக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது நம்ம என்ன சொன்னாலும் அதுதான். அதோட பின்னான நோக்கம் என்னன்னா, என்னுடைய முதிர்ச்சியை நான் விரும்புறது இல்லை, நான் இளமையாவே இருக்கணும், அந்த நித்திய இளமையிலேயே இருந்தா நல்லா இருக்கும்ன்ற ஒரு சிந்தை நம்ம எல்லாருக்கும் அது மனிதருக்கே உள்ள ஒரு சுபாவமா இருக்கு அப்படின்றத பார்க்கணும். நம்முடைய சுருக்கங்கள் இல்லையா, வயதாகும் போது நம்மளுடைய சரீரத்தினுடைய சுருக்கங்கள் ஏற்படும் இல்லையா, அதுவும் நம்மளுக்கு என்ன பண்றது, பிடிக்கிறது இல்லை. நம்மளுடைய இளமை எப்படி, அந்த சிம்டோன் எப்படி இருக்குமோ அது கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அது 60 வயசானாலும் சரி, 80 வயசானாலும் சரி, நம்ம அதை என்ன பண்றது இல்லைன்னா, அந்த இயற்கையா நடக்கக்கூடிய நம்முடைய உடல் மாற்றங்களை ஏன் நம்ம என்ன பண்றது, விரும்புறது கிடையாது. என்ன அப்போ பொதுவாகவே இதெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, வேதத்துக்கும் மாம்ச சிந்தைக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும். அதுல நம்ம எப்படி சத்தியத்தை அறிஞ்சவங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே நம்மளுடைய சிந்தை பாத்தீங்கன்னா, வேதம் ஒரு விஷயத்த நல்லது சொல்றத கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முரணா நம்ம என்ன பண்ணுவோம், நிற்போம். சரிங்களா? அதுல ஒண்ணு இந்த ஒரு விஷயமும் அடங்கி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதுதான் நம்மளுடைய கிரியை மூலமா வேதத்துக்கு நாம் முரணானவர்கள். வேதம் ஒரு விஷயத்த நன்மைன்னு சொல்லும், வயது அதிகமாகிறது, முதிர்ச்சி அடையிறது நல்லதுன்னு வேதம் சொல்றத
நம்ம என்ன பண்றோம், நித்திய இளமையாவே இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ என்ன சொல்ல வரோம் ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னா, வேதத்தை வேதத்துக்கு முரணா நம்ம நிற்கக்கூடிய ஒரு விஷயங்கள இதுவும் அடங்குது அப்படின்றத நம்ம பார்க்கறோம். சரிங்களா? வயது ஆகுறது அப்படின்றது அது ஒரு கடவுளினுடைய படைப்புல நிகழக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அது அப்படிதான், குழந்தையா இருக்கணும், வளரணும், வாலிபனா இருக்கணும், அப்புறம் முதிர்ச்சி, 3 ஸ்டேஜ் இல்லையா? குழந்தை பருவம், வாலிப பருவம், அப்புறம் மேன்லி இல்லையா? ஆனா நம்ம இந்த 3 பக்குவத்துல எதை அதிகமா விரும்புவோம் அப்படின்னா, அந்த இளமை பருவத்தை நம்ம என்ன பண்ணுவோம், அதுல இருந்து கடந்து போறதுக்கு நம்மளோட மனசு என்ன பண்றது இல்ல, வர்றது கிடையாது. சரிங்களா? அதுல இருந்து அது ஒரு பருவ மாற்றம். அந்த பருவ மாற்றம் கடந்து போகணும். ஆனா அது கடந்து போகாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதோட சேர்ந்து அதிகமா போராடணும். சரிங்களா? அப்போ வயது முதிர் பருவம் அப்படின்றது ஒரு எப்படி சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஞான வளர்ச்சியை அதிகரிக்க வேண்டும். சரிங்களா? ஒரு வயது முதிர்ந்தவங்க அப்படின்னா ஒரு ஞான வளர்ச்சி, ஞானத்தினுடைய வளர்ச்சி அதிகமாகும். புரியுதுங்களா? ஒருத்தவங்க வயசு ஆகுது, நம்மளோட வயது கடந்து போகுது அப்படின்னா நம்மளுடைய ஞானம் என்ன ஆயிருக்கணுமா, ஒரு வயது ஆக ஆக நம்மளுடைய ஞானம் வளர்ந்து கொண்டே போகணுமா. புரியுதுங்க? அது நம்ம பார்க்கலாம் இந்த பாடத்தினுடைய முடிவுல நம்மளுடைய சிந்தை எப்படி இருக்கு, தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ வயது அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு எண்ணிக்கைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எப்படி வயது அப்படின்றத ஒரு எண்ணிக்கை, ஒரு ஜஸ்ட் நம்பர்ஸ் தான். இல்லைன்னா அது ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு தடையான காரியமே கிடையாது. நம்முடைய இலக்கு அடையிறதுக்கு வயது ஒரு தடையான ஒரு விஷயம் கிடையாது. சரிங்களா? இது ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் புரியுதுன்னா, உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல உணவுகளை உண்டு, நல்ல ஒரு எப்படி சொல்றது எக்ஸசைஸ், உடற்பயிற்சி செய்து நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், முயற்சி செய்யலாம். பட் இந்த விஷயங்கள் இருக்கு பாருங்க, நம்மளோட முடி நரைக்கணும்னா நரைக்கும் தான், நம்மளோட ஸ்கின் வயசானா அது என்ன சுருக்கம் விழுனா விழும் தான், அது அதனுடைய தன்மை அப்படிதான். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாற்றம் செய்ய விரும்பக்கூடாது. பட் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தரலாம். சரிங்களா? ஏன் அப்படின்னா, கடவுளுடைய ஒரு திட்டத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம் இருக்கும்போது நம்மளுடைய ஆரோக்கியம் ஒரு தடையா என்ன பண்ணக்கூடாதுங்க இருந்துராது. இன்னைக்கு நிறைய ஆரோக்கிய குறைபாடுனால்தான் நம்மளால கடவுளுக்குள்ள என்ன பண்ண முடியல, கடந்து போறதுக்கு ஆரோக்கியமும் ஒரு குறைபாடா இருக்கு அப்படின்றத பாக்குறோம். பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க, சபை காரியங்கள் நம்மளால பங்கு பெற முடியல அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா, வயது ஒரு தடையா இருக்கும் இல்லையா? அந்த ஆரோக்கியம் வயது வர்றதுனால ஒரு ஆரோக்கியம் ஒரு தடையா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமா சொல்றது அதுதான், வயசாயிடுச்சு முடியல அப்படிதானே. சரி, அப்போ நம்முடைய இளமையை விரும்பும் காரியங்கள் இல்லையா பார்த்தோம் அப்படின்னா எப்படி சொல்றது, எப்பவுமே இந்த ஜீவியத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மளுக்கு உலகத்துல எப்படி எப்பவுமே இளமையா இருக்கணும்னு ஒரு சிந்தை இருக்கு இல்லையா? அது சரியா அப்படின்றத நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம், வேதத்தோட ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்க, இன்னைக்கு இப்போ வேதத்துல உள்ள முதிர் வயது உள்ளவங்கள நம்ம பார்க்க போறோம். அதுல நம்ம எப்படி அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கும்ன்றது நாமே இது ஒருத்தருக்கு அப்படின்னு கிடையாது, ஒவ்வொருத்தரும் இது என்ன அப்படின்னா இன்க்ளூடிங் மீ, ஏன் பேசுற எனக்கும் இது என்னவா இருக்கும், ஒரு இதுல இருந்து நான் கத்துக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ஒரு பாடமா இருக்குன்றத வச்சுதான் நம்ம இதை என்ன பண்ணோம் பார்க்கிறோம். சரி, இது தனிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது, நம்மளுக்குள்ள சில விஷயங்கள் அப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பா மாத்திதான் ஆகணும். சரிங்களா? அப்ப இன்னைக்கு நாமும் வேதத்துல ஒரு முதிர் வயது உள்ளவங்களும் ஒப்பிட்டு பார்க்கலாம். சரிங்களா? அப்ப அவங்க மூலியமா கற்றுக்கொள்ளக்கூடிய சில காரியங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம யாரு அப்படின்றத மாத்திக்க விரும்பலாம். அப்போ வேதத்துல வயது முதிர்ந்தவங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு ஞாபகம் வருதா? வயது முதிர்ந்தவர்கள் அப்படின்னு பதிவு செய்யப்பட்டவங்க வேற. சரி, ஓகே. அப்போ
வேதத்துல இது இன்னொரு விஷயம் நான் சொல்லிட்டு வருவேன். வேதத்துல தேவனுக்காக அர்ப்பணித்து வந்தவங்க யாருமே தன்னுடைய இளமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று யாருமே விரும்பல. சரிங்களா? வேதத்துல தேவனுக்காக, தேவனுடைய திட்டத்துக்குள்ள நான் இசைந்து வரேன் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணி வந்த எந்த ஒரு நபரை நீங்க பார்த்தாலுமே அவங்களோட தனிப்பட்ட விஷயத்துல தன்னுடைய இளமையை அவங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னு அவங்க யாருமே வேதத்துல நம்மளுக்கு என்ன பண்ணல, விரும்பல. சரிண்ணா? ஆனா இன்னைக்கு நம்ம என்ன அதிகமா விரும்புறோம் அப்படின்னா, நம்மளுடைய வயது கடந்து சென்றத நம்ம அதிகமா என்ன பண்றோம், வெறுக்கிறோம். அப்படிதானே? அது நம்மளுடைய நரைமுடி, நம்மளுடைய முக சுருக்கங்கள், வேற என்ன சொல்றது, அடுத்தவங்க நம்மள கூப்பிடக்கூடிய விஷயங்கள். நம்மளுக்கு வயசு ஆகுது, நம்மள யாருன்னா இப்போ எனக்கு என்னோட வயசு கம்மியா இருக்கவங்க நம்மள அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடும், ஆன்டி அப்படின்ட்டு என்ன ஆயிடும், ஒரு ஃபீல் வருது இல்லையா? அது எல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? இல்ல நம்மள பாட்டி இல்ல தாத்தா அப்படின்னா ஆக்சுவலா நம்ம அதுக்கு தகுதியானவங்க தான், கரெக்டா? ஆனா அதுல ஒரு வருத்தம் நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்னா நம்ம என்னவா இருக்கிறோம் அப்படின்னா அதை அதிகமா விரும்புறோம். நம்முடைய நித்திய இளமைய தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறோம். நம்மளுடைய வயது கடந்து செல்றத நம்ம என்ன பண்ணல, விரும்பல. மனசு என்ன பண்ண மாட்டேது, கேட்க மாட்டேது. அக்கான்னு கூப்பிட்டா நல்லா இருக்குமே, அண்ணான்னு கூப்பிட்டா நல்லா இருக்குமே. ஆக்சுவலா இதெல்லாம் இதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா, எப்பவுமே நம்ம இளமையா இருக்கணும்னு ஆசைப்படுறதுனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஒரு தன்மைகள். சரிங்களா? ஆனா வேதத்துல உள்ள வயதானவர்கள் எப்படி சொல்றது, அவங்களுடைய வயதானவங்களுடைய வெளிப்பாட்டை நம்ம பிரதிபலிக்க முயற்சி செஞ்சிருக்கோமா பாருங்க. வேதத்துல வயது கடந்து செல்றவங்க இருக்காங்க இல்லையா, அந்தந்த ஏஜ்ல இப்படி இருந்தாங்கன்னு இருக்கீங்க, அவங்களுடைய தன்மையை வெளிப்படுத்த நம்ம என்னைக்குன்னா முயற்சி செய்திருக்கோமா பாருங்க. ஏன் சொல்ல வரோம்னா, உலகத்துல இந்த ஒரு தன்மையை நம்ம நிலை நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, ஆனா வேதத்துல அந்த மாதிரி யோசிச்சுக்குமா? ஒரு நபரை இன்னைக்கு பார்க்கலாம், வேதத்துல முதல் வயதானவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பதிவு செய்து யாரா இருக்கும், என்ன ஐடியா இருக்கா? நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே வயதானவங்க தான். ஆனா வேதம் ஒருத்தரை ஒரு வயதானவர் அப்படின்னு சொல்லி பதிவு செய்யுது. யாரு? ஒருத்தரை அறிமுகப்படுத்துது அந்த வார்த்தையை கொண்டு. யாரா இருக்கும், என்ன ஐடியா இருக்கா? ஆபிரகாம். எங்க சார் படிக்கலாமா? ஆதியாகமம் 18:11. ஆபிரகாம் 18:11. இது ஏன் சொல்ல வரோம்னா, ஆபிரகாமுடைய காலத்துல அவருக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அவரோட வயசு அதிகமாலாம் இருந்திருக்காங்க. ஆனா ஆபிரகாம் சொல்லும் போது வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் முதிர் வயது உள்ளவரா இருந்தார்கள். யாருன்னா அவரையும் சாராலையும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். அது படிங்க சார். 18:11. ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆக்சுவலா ஏஜ் இங்க இவங்க சொல்லும் போது வயசு என்னன்னா 99. சரிங்களா? இவங்களை அறிமுகப்படுத்தும் போது இந்த ஒரு வார்த்தையை கொண்டு இதுக்கு முன்ன யாரு வயசா இருந்தாலும், யாருக்கும் வயசானவங்களா இருந்தாலும் மற்றவங்களுக்கு இந்த வார்த்தையை என்ன பண்ணாங்க, தேவன் உபயோகப்படுத்தல. பட் இவங்களை இங்க அறிமுகப்படுத்தும் போது வயது சென்று முதிர்ந்தவர்களா இருந்தார்கள். சரிங்களா? அப்போ அநேகர் வேதத்துல வாழ்ந்திருந்தாலும் அவங்கள ஏன் இப்படி சொல்லலன்றத நம்ம இந்த விஷயத்தை கொண்டு என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஆனா பாருங்க, ஆபிரகாம் வரை வாழ்ந்த யாருக்குமே முதுமை அடையலையா அப்படின்னா இல்ல, எல்லாரும் வாழ்ந்து இருக்கிறாங்க. ஆனா இவருக்கு மட்டும் இதை பதிவு செய்யப்படுது. ஏன்? அப்ப நிறைய வயதானவங்க இருந்தாங்க. ஆனா ஆபிரகாம் போல ஞானம், பக்குவம், அறிவு உள்ளவங்க யாரும் இல்லை. அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சொல்லப்பட்ட அந்த வார்த்தை தான் அவருடைய ஞானம், அறிவு, எது சொல்லணும், பக்குவம், இது எல்லாத்தையும் வெளிப்படுத்துறது ஒரு வார்த்தையில தேவன் அங்க வச்சிருக்கிறாரு. சரிங்களா? அது அங்க சொல்லப்பட்ட வார்த்தை அந்த முதிர்ச்சி உள்ளவங்களா இருந்தாங்க, வயது சென்று முதிர்ச்சி உள்ளவங்களா இருந்தாங்க அப்படின்னா ஜாகன். சரிங்களா? ஜாகன் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொண்டு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வயசுல அதிகம் அப்படின்னு சொல்றதை விட அவங்களை என்ன சொல்றாங்கன்னா ஞானம், அறிவு,
ஒரு பக்குவம் நிறைஞ்ச ஒரு ஜீவியும் வாழக்கூடிய ஒரு தம்பதியரா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இருந்திருக்கிறாங்க. நம்ம பொதுவாகவே இவங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு வேதம் பதிவு செய்யுதுன்னு நினைக்கிறோம். வயசு ஆயிடுச்சுதான். ஆனா அந்த வயசை அவங்க ஒரு தேவன் என்ன பண்ணல, ஒரு பெரிய விஷயமா சொல்லாம அவங்களுடைய ஞானம் உள்ளவங்களா இருந்தாங்க, அறிவுள்ளவங்களா, பக்குவம் உள்ளவங்களா இருந்தாங்க. வயதா இருந்தது. ஆனா அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணல, தன்னுடைய எனர்ஜியெல்லாம் அவங்க என்ன பண்ணல, இழக்கல. சரி, இதனுடைய இதே வார்த்தையை கொண்ட ஒரு பொருள் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூத் 4:2 வசனத்தை, ரூத் 4:2. அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் 10 பேரை அழைத்து, இங்கே உட்காருங்கள் என்றான். அவர்களும் உட்கார்ந்தார்கள். போதும் சார். அப்போ இங்க சொன்ன பட்டணத்து மூப்பரானவர்கள், அந்த ஜாகேன் அப்படின்ற ஒரு வார்த்தை, அவங்க வயது சென்று முதிர் உள்ளவங்களா இருந்தாங்கன்றாங்க இல்லையா, அந்த முதிர் உள்ளவங்களுக்கு ஒப்பான ஒரு வார்த்தை என்னன்னா மூப்பரானவர்கள். இங்க பட்டணத்து மூப்பரானவர்கள் அப்படின்னா இந்த ஊர்ல இருக்க நல்லது கெட்டது, ஒரு ஞானம் உள்ளவங்க, எது இருந்தாலும் அவங்க கேட்டு செய்யலாம் அப்படின்ற ஒரு தன்மையில இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு வார்த்தையை தான் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணிருக்குது, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் உபயோகப்பட்டிருக்கு. ஏன்னா those who having a authority, அந்த அதிகாரத்துக்குள்ளவங்க, ஒரு எல்டர், புரியுதுன்னா ஒரு தகுதி உள்ளவங்க இல்லையா, மூப்பர், நம்ம சொல்றோம் இல்லையா, மூப்பருக்கான தகுதி உள்ளவங்களா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப என்னன்னா அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு மெச்சூரிட்டி, அவங்களோட வயது, ஒருத்தவங்களுடைய வயது அதிகமாகுதுன்னா அவங்க வயது வெளி தோற்றத்துல அவங்க இளமையா இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லாம அவங்களுடைய ஞானம், சரிங்களா, அந்த மெச்சூரிட்டி, அந்த பக்குவம், அது கடவுளுக்குள்ளான ஒரு விஷயங்கள் இருந்த ஒரு ஞானத்தை இது என்ன பண்ணுது, வெளிப்படுத்துது. சரிங்க. இன்னைக்கு நம்ம சுற்றி வயது முதிர்ந்தவங்க இருக்கும்போது பாருங்க, அன்னைக்கு ஆபிரகாமை சுற்றி நிறைய வயது முதிர்ந்தவங்க இருந்து வாழ்ந்து செத்து இருக்கிறாங்க. ஆனா ஆபிரகாம் வயது முதிர்ந்தவரா இருந்தார் அப்படின்னு வேதம் என்ன பண்ண, தேவன் பதிவு செஞ்சிருக்கிறார். சரிங்களா? இன்னைக்கு நம்ம சுற்றி நிறைய வயது முதிர்ந்தவர்கள் இருந்தாலும் நாம தேவனுடைய பார்வையில் அந்த டிராகன் முதிர்ச்சி அடைந்தவங்களா ஒளி வீசுமா? இன்னைக்கு என்ன பண்ணாங்க, நாம நிதானிச்சு பார்க்கலாம். நம்மளோட வயது ஒரு வருஷம் கடந்து போகுது இல்லையா, ஹாப்பி பர்த்டே யாருன்னா விஷ் பண்ணுவாங்களா, சந்தோஷமா இருக்கு இல்லையா. ஆனா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வயசுல என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு அந்த ஆபிரகாமுக்கு ஒத்த அந்த முதிர்ச்சிக்குள்ள நான் கடந்து போறேனான்றத ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணோம், யோசிக்கணும். இன்னும் சாக்லேட் கொடுத்து சிச்சின்னு ஒரு கேர்லெஸா உலகமா அந்த செலிப்ரேட் பண்றோம் இல்லையா, அந்த ஒரு ஞானத்தை அவர் என்ன பண்ணலங்க, சொல்லவே இல்லை. சரிங்களா? நம்மளோட தரம், நம்மளோட குவாலிட்டி, சரிங்களா, ஒவ்வொரு வயது கேட்ட வயது, இப்ப 60 கேட்ட ஒரு குவாலிட்டி தரம் நம்மளுக்குள்ள என்ன பண்ணணும், வந்துடணும். 40க்குள்ள ஒரு தரத்தை நம்ம என்ன பண்ணோம், பெற்றிருக்கணும். அப்போ ஒவ்வொரு வருடமும் வயது கூடும்போது நம்மளுடைய தரம், குவாலிட்டி, அது எந்த குவாலிட்டி, ஆபிரகாம் சொன்னார்ல அந்த முதிர்ச்சி, அப்படிதானே? பாருங்க, 99 வயசு ஆபிரகாம் தன் வயசை ஒரு பலவீனமா அவர் என்ன பண்ணாங்க, பார்க்கல. அதுதான் அவரோட குவாலிட்டி. இன்னைக்கு நம்மளுக்கு 40 என்ன ஆயிடுது, முடியல, முட்டி வலி, முழங்கால் வலி, உடல் வலி எல்லாமே எப்போங்க 40லயே ஸ்டார்ட் ஆயிடுது. ஆனா அன்னைக்கு ஆபிரகாமுக்கு 99 வயசாயும் அவருக்கு என்ன ஆகலையா, எந்த ஒரு தோல்வியும் அவர் என்ன பண்ணல, தங்க உடல் அளவுல அவர் என்ன பண்ணல, மாம்சமா காட்டிக்கல. அப்படிதானே? அதே நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அங்க அவர் இருந்ததுக்கும் நம்ம இருந்ததுக்கும் எப்படின்னா அப்படியே எதிர்மறையா இருக்கிறோம்ல. அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம்ன்றத நம்ம என்ன பண்ணோம், யோசிக்கணும். உண்மையாவே நம்மளுக்கு இதனாலதான் நம்மளால கடவுளை நெருங்க முடியலையா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இது ஒரு காரணமே இல்லைங்க. ஏன் அப்படி சொல்றோம்னா, தேவனுடைய காரியங்கள்ல தான் நம்மளுக்கு இந்த விஷயம் எல்லாம் பெருசா இருக்கும். இதே உலக காரியம் அப்படின்னா ஊருக்கு முன்னா என்ன பண்ணும், கிளம்பிடும். அப்படிதானே? இப்போ உலகமா ஒரு காரியம் இருக்குன்னா அது எத்தனை 1000 கிலோமீட்டர் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய விஷயமா எடுக்கிறது இல்லை. ஆனா தேவனுடைய விஷயம் அப்படின்னா பக்கத்துல சபை நடந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது, போக முடியாது.
அப்போ நம்ம என்ன சொல்லி இங்க வெளிப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் தேவனை ஏமாற்றுறோம் அப்படின்னு நினைச்சு நம்முடைய வயதினுடைய அடிப்படைகளை வச்சு தேவனை ஏமாற்றுறோம்னு நினைச்சு நாம என்ன பண்றோம், ஏமாத்திட்டு இருக்கோம். அப்போ தேவன் இன்னும் நம்மள அந்த ஜாகான் அந்த முதிர்ச்சியானவங்கள நம்மள என்ன பண்ணல, இன்னும் பார்த்துட்டாரா இல்லையா நம்மள நாம என்ன பண்ணணும் யோசிச்சு பார்க்கணும். சரிங்களா? சரி, வெறும் ஆபிரகாம் மட்டும் அது சொல்லல, சாராலையும் என்ன பண்றாரு, இருந்தார்கள். சரிங்களா? அப்போ தேவனுடைய உறவுல அவர் சொல்ல வரதான், தேவனுடைய உறவுல வயதானவர்கள் முதிர்ச்சி அடைந்தவர்கள் அப்படின்னா முதல்ல இவங்கதான் அந்த பேர் என்ன பண்ணிருக்காங்க, எடுத்திருக்காங்க. சரிங்க. பொதுவாகவே நம்ம ஒருத்தவங்களோட முதிர்ச்சியை எதை வச்சு கணக்கிடுவோம் அப்படின்னா அவங்களோட நரைமுடியை வச்சுதான் வயசாடிச்சு அவங்க முதிர்ச்சியானவங்கன்றதை எப்படி கணக்கிடுவோம். ஆனா தேவன் அவங்க முதிர்ச்சின்னு சொன்னது எதை வச்சு தெரியுமா, அவங்களுடைய ஞானம், அவங்களுடைய அவங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு அந்நியம் வருது இல்லையா, அதை வச்சு அவங்க முதிர்ச்சியானவங்க சொல்றாரு. இல்ல வித 99 வயசு ஆயிடுச்சு அவங்க முதிர்ச்சியானவங்க தானே, ஏன் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னா அவங்களை அழைக்கும் போதே தேவன் 75 65 அப்படித்தானே. ஆனா அந்த இடத்துல இந்த வார்த்தையை அவர் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு இந்த ஜாகன்ன்ற வார்த்தையை அங்க உபயோகப்படுத்தல, அங்கேயே சொல்லியிருக்கலாம். 75 அழைச்ச ஆபிரகாம அங்க என்ன பண்ணல, அப்பயே வயது முதிர்ந்துச்சுல, அப்பயே நிறைய வல்லமுடி வந்துட்டு இருக்கோம் இல்லையா. ஆனா அந்த இடத்துல இந்த வார்த்தையை அவர் என்ன பண்ணாங்க, உபயோகப்படுத்தல. 99 இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவதனுடைய நோக்கம் அவருடைய தரம் சம்பந்தப்பட்டது, அவருடைய குவாலிட்டி. இத்தனை வருஷத்துல அவர் என்ன பண்ணியிருக்காரு, அப்போ அதுக்கு சில காலங்கள் வருஷங்கள் ஆக 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 அந்த ஸ்தானத்தை அவர் என்ன பண்றாரு, பெற்றுக்கொள்றாரு. அப்படிதானே? சரி, அப்போ ஒரு வயதான தோற்றம் ஒரு நபரை என்ன பண்றது இல்ல, இது ஒரு வயதான நபர் அவர் சேகரித்த வாழ்க்கையினுடைய அனுபவத்தை தொடர்பு படுத்தக்கூடியதா இருக்கணும். புரியுதுன்னா? இந்த ஒரு விஷயம் நம்ம சொல்லக்கூடியது என்ன, ஒருத்தவங்க வயசு ஆகுது அப்படின்னா அவங்க சேகரித்து வைத்த வாழ்க்கையின் அனுபவத்தை என்ன பண்ணும், தொடர்பு படுத்தி அனுமதிக்குது. சரிங்களா? அவங்க வயதானவங்க அப்படின்னா அவங்களுடைய அனுபவம் பேசணுமா. சரிங்களா? வயசாயிருக்கும், ஆனா வயசுக்கேற்ற ஒரு செயல்கள் என்ன பண்ணாது, இருக்காது. நான் பொதுவா உலகத்துல சொல்ல, சபைக்குரிய காரியங்களையும் தேவனுக்கு உண்டான ஒரு தொடர்புகளையும் நம்மளுடைய ஜீவியம் எப்படி இருக்குன்றத குறிச்சு பேசுறாங்க. பொதுவா உலக காரியங்களும் விட்டுருங்க, அது எல்லாருக்கும் நல்ல ஞானம் இருக்கும், உலகத்துல ஒரு பொது அறிவு இருக்கும். ஸோ அதை உலகத்துல நம்ம சர்வே பண்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் தேவனுக்குள்ள அப்படின்னு நம்மளுடைய ஞானம், நம்மளுடைய குவாலிட்டி, அது அந்த தரம் எந்த அளவுக்கு இருக்குன்றத குறிச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? சரி சரி அப்போ வேதம் சொல்லக்கூடிய அந்த முதிர் வயது அப்படின்றது பொதுவாகவே நம்ம சொல்லணும் இல்லையா, வயசாயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், கனம் செலுத்தணும். வயதாச்சுன்னா வயசானவங்களுக்கு மரியாதை செலுத்தணும், கனம் செலுத்தணும். அது உண்மைதான். வேதமும் என்ன பண்ணுது, வயது சென்றவங்களே நீங்க என்ன பண்ணுங்க, கனம் செலுத்துங்க, மரியாதை செலுத்துங்க சொல்லுது இல்லையா. யார் அந்த முதியவர்கள் அப்படி யோசிச்சோமா, எல்லா முதியவர்களுக்கும் நம்ம கனம் செலுத்திடலாமா, எல்லா முதியவர்களுக்கும் மரியாதை செலுத்திடலாமா? இன்னைக்கு நம்மளுடைய மாம்ச சிந்தை எப்படி இருக்குன்னா, ஒருத்தவங்க வயசாயிடுச்சு அப்படின்னா அவங்க எவ்வளவு மோசமானவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மரியாதை செலுத்தலாம், கனம் செலுத்தணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனா வேதம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு எப்படி சீர்கேடான ஒரு வயது இருக்கிறவனா இருந்தாலும் அவனுக்கு நீ கனம் செலுத்தணும் வேதம் என்ன பண்ணலாம் சொல்லல. சரிங்களா? நம்மளுடைய கனம் மரியாதை எதை பேஸ் பண்ணி இன்னைக்கு கலாச்சாரம் இருக்கு, நம்மளுடைய கலாச்சாரம் இருக்குன்னா, வயசானவங்க அவங்க எவ்வளவு மோசமா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணணும், கனம் செலுத்தணும், எப்படியா இருந்தாலும் கனம் செலுத்தணும் அப்படின்னு நம்ம யோசிக்கல. வேதம் அதை குறிச்சு என்ன பண்றதுல சொல்றது, அவர் சொல்லக்கூடிய கனம் அந்த முதிர்ச்சி அடைந்தவங்க எப்படின்னா நல்ல அந்த குவாலிட்டி. கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு வயசு இருக்குன்னா அந்த வயசுக்கேற்ற குவாலிட்டி,
அந்த தரம் என்ன பண்ணும் இருக்கணும். அந்த வயசுக்கான ஒரு எப்படி தன்மைகள் அவங்களுக்குள்ள என்ன பண்ணும் அடங்கிருக்கும். பாருங்க வயசா இருக்கும் ஆனா சும்மா என்ன பண்ணும் வெட்டி கதை பேசிட்டு ஊர் கதை பேசிட்டு உலக கதை பேசிட்டு இல்லையா. இந்த மாதிரி இருக்கிற ஒரு வயதானவங்கள அவர் என்ன பண்ணும் சொல்லல. புரியுதுங்களா? அவங்களுக்கு போய் நீ கனம் செலுத்து. அப்ப அந்த மாதிரியா தன்னை எப்போதுமே இளமையா காட்டிக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு வயதானவங்கள வேதம் என்ன பண்றது சொல்லாம, அனுபவம் உள்ள அந்த ஜாகேன் மூப்பருக்கான ஒரு தகுதி, இது சபைக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள சொல்றாங்க, தயவுசெய்து வெளியே எடுத்துக்காதீங்க. மூப்பருக்கான அந்த மூப்பர் அப்படின்றது முதிர்ச்சி அடைந்த இந்த ஜாக்கன் என்ற ஒரு வார்த்தையினுடைய தன்மை அடங்கினவங்க, அந்த ஆபிரகாமுக்கு உண்டான அனுபவத்துக்குள்ள இருக்கிற முதிர் வயது, அந்த இதுக்கு நீங்க என்ன பண்ணுமா கனம் செலுத்தணும். இன்னைக்கு நம்மளுடைய கனம் எப்படி விரும்புறோம் நம்ம, எனக்கு வயசாயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணும் மரியாதை தரணும் அப்படிதானே. மரியாதைன்றது வயசை பார்த்து இல்லைங்க, அது செயல். அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் நடந்துக்கணும். இன்னைக்கு மரியாதை நிறைய கேட்டு வாங்குறோம் இல்லையா. எனக்கு வயசாச்சு, ஒரு வயசானவங்க கூட மதிக்க மாட்டாங்க, அது தானா வரணுங்க அப்படிதானே. பொதுவாக உலகத்திலேயே அதுதானே. முதிர்ந்தவர்கள் போல நம்ம நடக்காததுனால அந்த கனம் நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டேது, கிடைக்க மாட்டேது அப்படிதானே. கரெக்டா? அந்த மாதிரி நம்ம நடக்க மாட்டோம். ஆனா அதை மட்டும் எப்படி விரும்புவோம்? பெரிய மனுஷன் போல நம்ம நடக்கணும், பெரிய மனுஷி போல நம்ம என்ன பண்ணணும் நடக்கணும். பாருங்க 99 வயது பழுத்த வயது அப்படிதானே. அவங்க செயல் நடத்த எப்படி இருந்தது? கடைசியா ஒரு பாடத்துல கூட பார்த்தோம் இல்லையா, மம்ரேயின் சமவெளியில உட்கார்ந்து உச்சி வெயில்ல விருத்த சேதனம் அடைந்த நாட்கள்ல அப்படிதானே. அவரோட வயசுக்கும் அவருடைய செயலுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. உள்ள போய் ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்கணும். ஆனா வழிபோக்கர்கள் யாருன்னா வருவாங்களா? காத்துட்டு இருக்காங்க. தூரமா வர வழிபோக்கர்களுக்கு எதிர்நோக்கி ஓடி போய் அவங்க காலில் விழுந்து அவங்க பாதத்தை கழுவி, அந்த இடத்துல பார்த்தோம்னா 99 வயது உள்ளவங்க செய்யக்கூடிய ஒரு எந்த ஒரு விஷயத்தையும், அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்த அங்க ஆபிரகாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அந்த முதுமையில இது செய்யக்கூடிய ஒரு காரியமா இன்னைக்கு நமக்கு முடியுதா? முடியுதாங்க. அப்போ ஆபிரகாம் இது என்ன, அவருடைய குவாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்கிறார். இன்னைக்கு நம்மளுக்கு எல்லா சந்தர்ப்பமும் இருக்கு. இதன் மூலியமா நம்ம என்ன பண்ணலாம், நிறைய சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், சுவிசேஷத்தை போய் கேட்கலாம். ஆனா அன்னைக்கு இருந்த ஒரு சூழ்நிலையில ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, ஒண்ணு உருவாக்கி அதுல தேவனுடைய வார்த்தையை அவங்களுக்கு சொல்லணும்னு என்ன பண்றாரு, வாழ்றாரு. அதுதான் தேவன் என்ன பண்றாரு, 30 வயது உள்ளவங்களா இருந்தாங்க. அன்னைக்கு ஆபிரகாம் தன்னுடைய வயதுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டாரு. இன்னைக்கு நம்ம வயதுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோமா? அநேக சமயம் நம்முடைய வயது நம்ம என்ன பண்றோம் மறைக்கிறோம். தன்னை எப்பவுமே இளமையாவே காட்டிக்கொள்ள விரும்புறோம். அதுதானே. ஆனா வேதம் அப்படி சொல்லுதா? இந்த மாம்சம் எல்லாமே என்ன பண்ணும், ஒரு நாள் அழுகு மாயை என்ன பண்ணுங்க நிலைத்திடாது. பாட்டு பாடுறோம், அழுகு மாயை நிலைத்திடாது. ஆனா பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய காரியங்கள் இருக்கா அப்படின்னா இல்ல. அப்படிதானே. சும்மா எல்லாம் ஆபிரகாமுக்கு முதல் பேரானவங்க முதல் நபர்ன்ற ஒரு ஸ்தானம் கிடைக்கல. முற்பிதாக்கள்ல முதற் பேரானவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம். அங்கதானே ஸ்டார்ட் ஆகுது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அது சும்மா எல்லாம் கொடுக்கல, அவருடைய செயலாக்கம் பெருசு, அந்த முதிர்வு, அந்த மெச்சூரிட்டி. பாருங்க 99 வயசுல ஆடி ஓடி ரொம்ப உற்சாகமா இருக்கிறார். சரிங்களா. இன்னைக்கு இது கடவுளுடைய காரியத்துல. இன்னைக்கு நம்மளுடைய மெச்சூரிட்டி எப்படி இருக்கு? எப்பவுமே கிண்டல், எப்பவுமே கேலி. அந்த மெச்சூரிட்டி இருக்கா? வயசுக்கேற்ற அந்த மெச்சூரிட்டி, அந்த பக்குவம் வந்துருச்சா? நம்மளுடைய தரம் எப்படி இருக்கு? இன்னொரு விஷயம் படிக்கலாம்.
வாசி நீதிமொழிகள் 16:31. நீதிமொழிகள் 16:31. நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். நரைமயிர் கிரீடம் நான் நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கேன். முடி நிறைச்சா அது கிரீடம் மாதிரி அப்படின்னு நிறைய நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது வசனம் ஒரு உட்குத்து வச்சிருக்கு. நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது. ஆபிரகாமுக்கு இருந்த அந்த முதிர் வயதானவன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் அவருடைய நீதியின் வழியில உண்டான நரைமயிர் குறிச்சு பேசுகிறார். அவ்வளவு கிரீடங்களை அவர் சம்பாதிச்சு வச்சிருந்தார். தலை முழுக்க வெண்மையா இருந்திருக்கும். ஆனா அது ஒரு தலை முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கிரீடமா இருந்தது. அது முதுமையின் வெள்ளைப்படி கிரீடம் அப்படிதானே? இன்னைக்கு நம்மளுடைய அந்த நிச்சயத்தின் கிரீடம் நம்மளுடைய தலையில இருக்கா? இருக்கா? நாம என்ன பண்ணலாம்? யோசிச்சு பார்க்கலாம். யார் தன்னுடைய இளமையை குறித்து கவலைப்பட்டு அதுல அதிகமா கவனம் செலுத்துறாங்களோ அவங்களுக்கு இது என்ன பண்றது? பொருந்துறது கிடையாது. உண்மையாவே நம்ம முடி ஒயிட் ஆகுதா அது பார்க்கும்போது அது நம்மளுக்கு என்ன பண்ணும்? ஞாபகப்படுத்தினே இருக்கும். உனக்கு வயசாகுது, நீ இந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நீ இருக்கணும். இந்த கிரீடங்களை நீ சம்பாதிச்சிட்டியா? எனக்கான அந்த முதிர்ச்சிக்குள்ள நீ வந்துட்டியான்ற நம்ம முதிர்வை காட்டக்கூடியது நம்மளுடைய ஸ்கின், நம்மளோட தோல் காட்டணும். நம்மளோட உடல் பலவீனம் வயசு ஆக ஆக நம்ம இன்னும் அவரை நெருங்கணும்ன்றத நம்மளுக்கு காட்டணுங்க. சரிங்களா? நம்மளுடைய உருவ மாற்றங்கள் எல்லாமே அதை இன்னும் அதிகம் அவர்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சாயத்தை பூசி இன்னும் நான் இளமையா இருக்கிறேன், இன்னும் எனக்கு காலங்கள் இருக்கு அப்படி சொல்லி நாம என்ன பண்றோங்க? மறைச்சிடுறோம். மறைக்கிறோமா? அப்படிதானே? இந்த ஒரு நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்றவங்க யாருக்கு பொருந்தாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய இளமை குறித்து கவலைப்பட்டு எப்போதுமே நித்திய இளமையிலே இருக்கணும்னு நினைச்சு அதுல அதிகமா யாரு கவனம் செலுத்தி தன்னை எப்பவுமே எளிமையா காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இது பொருந்துறது கிடையாதுங்க. ஒரு சமயம் நம்ம அந்த மாதிரி யோசனையா இருந்தா நம்மளுக்கு அது பொருந்தல. சரிங்களா? அப்போ ஞானம் நற்செயல் பெற்ற ஞானிகளுக்கு மட்டுமே இது பொருத்தமானது. நரைத்தலை மகிமையின் கிரீடமா. சரிங்களா? அது நீதியின் வழியில காணப்படணும். நீதியின் வழியில நடக்கிறவங்களுடைய நரைமயிர் தான் கனமானது. நீ சொல்ற எல்லாருக்குமே நம்ம கனம் செலுத்தணும், எல்லாருக்குமே வயசாயிட்டாலே நம்ம என்ன பண்ணணும்? கனம் மரியாதை செலுத்தணும். நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். சரிங்களா? அப்போ அது என்னன்னா ஒரு சமிக்கை. அது நம்மளுக்கு ஒரு எப்படி பண்ணுது? ஒரு லிங்க் ஆகினே இருக்கும். அதை பார்க்கும் போது எல்லாமே அது நம்மளுக்கு செய்கை காட்டுமா. ஒரு செய்கை மூலியமா ஒரு ஆக்ஷன் மூலியமா நம்ம சொல்றோம்ல இதுன்னு அதை அது நம்மளுக்கு என்னோட நடைமுறை எனக்கு சொல்லுதான், நீ இன்னும் முதிர்ச்சி அடையல, நான் அந்த பருவத்துல என்னுடைய தன்மையை நான் வெளிக்கொண்டு வந்துட்டேன், பட் நீ இன்னும் அதுக்கு என்ன ஆகல, சரியா இல்லைன்னு என்னோட கண்ணாடியை பார்த்தா என்னுடைய முக சுருக்கங்கள் சொல்லணும். பேசுதா? அது மேல கிரீமை போ என்ன பண்றது? பூசி பட்டி பாட்டு பண்றோமா? ஆனா இது இன்னும் நமக்கு தெரியல, அதனால நம்ம அப்படி பண்ணிட்டு இருந்தோம். பட் அது எல்லாமே நம்மளுக்கு என்னன்னா காட்டுது நம்ம எவ்வளவு நம்மளோட குவாலிட்டி வளர்ந்துருச்சு, எந்த அளவுக்கு மிஷின் அரைக்குதோ அந்த அளவுக்கு தேவ ஞானத்துக்கு நம்ம தேவ ஞானத்துக்குள்ள கடந்து போயிருக்கணும்ன்றத ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு சமிக்கைகளா இருக்காது. சரிங்களா? அப்போ எந்த அளவுக்கு நம்முடைய தலைக்கு நம்ம வாங்கி பூசுறோமோ அது மூளைக்கும் நம்ம என்ன பண்றோங்க? பூசி வச்சுட்டோம். அப்படிதானே? மூளையிலயும் நம்ம குறைவுள்ளவங்களா இருக்கிறோம். சரிங்களா? நம்முடைய முதிர்வு நமக்கு ஒரு அறிவுறுப்பா இருக்கு இல்லையா? அதை நம்ம என்ன பண்றது? விரும்புறது இல்லையா? அதை சகித்து கொள்ள முடியல. அப்படிதானே?
ஆனா அது நமக்கு என்ன பண்ணுது, ஒரு ஒரு விஷயத்த வெளிக்கொண்டு நம்மளுக்கு காட்டுது. அப்படிதானே? இன்னைக்கு நம்மளுடைய வயதை எதுக்கு நம்ம அதிகமா உபயோகப்படுத்துவோம்? எப்போ நம்மளோட வயது பெரியவங்க அப்படின்னு காட்டிட்டோம்னா, நம்மள எப்படி சொல்றது, நம்மள 4 பேர் கனம் பண்ணணும் மதிக்கணுன்றதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணோம், வயதை ஒரு முன்ன வச்சிருது. கரெக்டா? ஆனா மற்ற சமயங்கள்ல அதை என்ன பண்றது இல்ல, அதை முன்கொண்டு வர்றது இல்ல. சரிங்க. இன்னைக்கு அதான் சொல்றாரு, மாம்ச சிந்தையோட வயது நம்ம முதிர்ந்தவங்க இல்ல, ஒரு முதிர்ச்சி அடைந்தவங்க இல்லைன்றத நம்முடைய செய்கைகள், நம்முடைய கிரியைகள், அப்படிதானே? யார் ஒருத்தர் தன்னை முழுக்க முழுக்க உலக சிந்தையோடு அர்ப்பணிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்க இன்னும் முதிர்ச்சி அடையல, சத்தியத்துக்குள்ள தேவனுக்குள்ள முதிர்ச்சி அடையாதவங்கன்றத நம்ம என்ன பண்ணலாங்க, யோசிச்சு பார்த்துக்கலாம். அதுல கிறிஸ்துவும் அந்த மாதிரி சிந்தை உள்ளவங்களோட தன்னை பிணைக்கணும்ன்றத அவர் என்ன பண்ணார், விரும்பவே இல்லை. ஒரு நிமிஷம், ஒரு இடத்துல சொல்லுவார் இல்லையா, அவங்களுடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு. மரியாளும் அவருடைய கிறிஸ்துவனுடைய சகோதரரும் அங்க சொல்லி அனுப்புவாங்க, அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாரு, இங்க நான் இருக்கிறேன் இல்லையா, இந்த சகோதர சகோதரிகளோட இருக்கீங்க, இவங்கதான் எனக்கு சகோதரனும் தாயுமா இருக்கிறாங்க. தேவனுடைய சித்தத்தின்படி இல்லாதவங்க யாரும் என்னுடைய சகோதரன் சகோதரி இல்லை அப்படின்றத தன் தாய்க்கும் தன் உடன் பிறந்த சகோதரருக்கும் கூட அவர் என்ன பண்ணியிருப்பார், சொல்லியிருப்பார். கேள்விப்பட்டீங்கன்னா தெரியல, பட் அது என்ன பண்ணிட்டு பேசிக்க நான் வசனம் அனுப்புறேன். சரி, அப்போ யார் ஒருத்தர் பிதாவின், சரி ஓகே, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, சரி நம்ம அப்படியே கடந்து போலாம். யார் ஒருத்தர் பிதாவின் சித்தத்தின்படி செய்யறாங்களோ அவங்கதான் என்னுடைய சகோதரனும் சகோதரியா இருக்கிறாங்க அப்படின்றத சொல்றாரு. இன்னைக்கு பிதாவின் சித்தத்தின்படி இருக்கிற வாழணும்னு நினைக்கிறவங்க கூட அந்த சகோதர சகோதரியா இருக்கிறோமா அப்படின்னா நிச்சயமா இல்லைங்க. எல்லா உலக கோட்பாடுகளோடு இருப்பாங்க, ஆனா அவங்களோட நம்ம சகோதரத்துவமா இருக்கணும்ன்றத நம்ம என்ன பண்றோம், முன்மொழிகிறோம். அப்படிதானே சொல்றோம். இந்த உலகம் பாவம், இந்த மாம்சம் பாவம், இந்த சிந்தை பாவம், அதனால கூட இருக்க சகோதரர்கள் அப்படியே கச்சடாவா என்ன பண்ணாங்க, தொடர்ந்து போலாம். யாருன்னா சொல்றோமா, இல்லைங்க இது இருக்கக்கூடாது, இது சரியில்லை, வேதத்துக்கு முரணானது சொல்றோமா? அப்படி நமக்கு யாரும் சொல்லாம இதோட அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோங்க, போகணும். ஆனா அந்த மாதிரி அங்க என்ன பண்ணலங்க, சொல்லல. தன் தாயும் சகோதரனும் வரும்போதே நீ பிதாவின் சித்தத்தின்படி இல்லாத எனக்கு சகோதரன் சகோதரியே இல்லைன்றாரு. எதை வச்சு சொன்னாரு? அப்போ அவர் அவ்வளவு கடினமானவரா? அவருக்கு எது முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுங்க. இது அவரு மட்டும் இல்ல, அவருக்கு பின்ன வந்த பவுலும் சொல்றாரு, படிங்க 1 கொரிந்தியர் 5:11 படிங்க சார். 1 கொரிந்தியர் 5:11. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சார காரணையாவது, பொருளாசை காரணாவது, விக்கிரகாரனை காரணாவது, உதாசீனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனையாவது இருந்தால் அவனோட கலந்து கூடாது. அப்படிப்பட்டவனுடைய ருசிக்கவும் கூடாது. சாப்பிடாதீங்க, அவங்க கூட கலக்காதீங்க. யாரு கூட சொல்ற? சகோதரன் எனப்பட்ட ஒருவன். யார் இந்த சகோதரன் எனப்பட்ட ஒருவன்? என்னுடைய உடன் சகோதரனா, என் ரத்த சம்பந்தப்பட்ட சகோதரனை சொல்றாரா? அப்படின்னா இல்லைங்க. யார் ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ள நம்மளுடைய தேவனுடைய திட்டங்களுக்கு கீழே அர்ப்பணிச்சு சொன்ன ஒவ்வொரு சகோதரியா இருந்து யார் யார் வந்தாங்களோ அவங்களுக்குள்ள இந்த ஒரு தன்மைகள், இதுல எந்த ஒரு தன்மை இருந்தாலும் அவங்க கூட நீ என்ன பண்ணாத, கலந்தே இருக்காத, பேசாத, சாப்பிடாத அவங்க கூட. அப்படிதானே? சகோதரன் எனப்பட்ட ஒரு விபச்சாரக்காரனாவது, செக்ஷுவாலிட்டி பாருங்க, விபச்சாரம் பார்த்தாலே பாவம், ஆனா செய்தவங்களும் அதை விட ரொம்ப மோசம். அப்படிதானே? இந்த சிந்தையோட பாக்குறது விபச்சாரம் செய்தாயிட்டு, ஆனா செய்யறவங்க விபச்சாரம் செய்யறான் அப்படின்னா அவங்க கூட நீ என்ன பண்ணாத, கலக்காத. இன்னைக்கு நம்ம சொல்றோம்னா தவறையில அந்த மாதிரி இருக்கா, அந்த கோட்பாடுக்கு இதுக்கு உடன்பட்டவங்க நம்ம இருக்கோமா? விபச்சாரம் செய்தாலும் அவனை சிநேகிக்கணும், அதுதான் தேவ அன்பு. ஆனா அது வேதம் எந்த இடத்துல சொல்ல, அதுதான் இந்த மெச்சூரிட்டி, இந்த ஒரு ஞானத்துக்குள்ள நம்ம கடந்து போயிட்டோமா?
இருக்கா? அப்படி இருக்கிறவங்களோட நம்ம இருக்கக்கூடாதுன்னு வேணும் சொல்லுதே. பொருளாசைக்காரனே ஆகுது. இங்க சொன்னது வந்து என்ன அப்படின்ற வார்த்தை கொடுக்கப்பட்டதுன்னா லிட்டரலா தாங்க சொல்றேன். ஒரு நிமிஷம் அதை பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, கிரேட்டர் இன் குவான்டிட்டி, தனக்கு அப்பாற்பட்டு, புரியுதுன்னா, த மோர் பார்ட், அதிக ஆசை, வெரி மெனி, கிரேட் இன் குவான்டிட்டி, புரியுதுன்னா, எனக்கு எப்படின்னா என் தகுதிக்கு இது அவ்வளவுதான், என்னுடைய ஜீவியத்துக்கு இது போதும். ஆனா அதுக்கு நான் மிஞ்சி, புரியுதுன்னா, ஒரு சிம்பிளான ஒரு போன், இந்த போன்லயே என்னால என்ன பண்ண முடியும், என்னால எல்லா விஷயங்களையும் என்னால பார்த்துக்கொள்ள முடியும், என்னால சர்வே பண்ணிட முடியும். எனக்கு என்னோட அபிஷியலுக்கும் சரி, என்னுடைய பர்சனலுக்கும் சரி, இந்த ஒரு போனுடைய தகுதி வந்து எனக்கு சரி. ஆனா இதை மிஞ்சி, புரியுது, நான் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா அது பொருளாசை. அப்படி அததான் அங்க என்ன பண்றது சொல்ல வருது. சரிங்களா? அந்த ஒரு தன்மைக்குள்ள நம்ம வந்துட்டோமா, இருக்கோமா? அந்த மாதிரி இருந்தாலும் அவன் சகோதரன் எனப்பட்டவன் ஒரு விஷயத்துல என்ன பண்ணல. இங்க சகோதரன் எனப்பட்டவன் அப்படின்றது அந்த ஒரு பக்குவத்துக்குள்ள வரக்கூடியவங்க, அந்த முதிர்ச்சிக்குள்ள வரக்கூடியவங்களுடைய லிஸ்ட். இந்த சகோதரன் எனப்பட்ட ஒருவன் யார்? ஒருவன் சகோதரன் எனப்பட்ட ஒருவன். நீங்களும் நாங்களும் இன்னைக்கு சகோதர சகோதரியா இருக்கிறோம். எதன் அடிப்படையில இருக்கிறோம்? விக்கிரக ஆராதனைக்கான எல்லாமே தனித்தனியா சொல்றாங்க. விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாவது, ஐடாலர். இங்க இன்டைரக்டா பொருளாசை என்னும் விக்கிரகாரன் டைரக்டாவே சொல்றாரு. விக்கிரக ஆராதனைக்காரனாவது, உதாசீனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோட நீ என்ன பண்ணாத. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம்? மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும். எத்தனை முறை? 70 முறை. சகோதரன் எனப்பட்ட ஒருவன் உலகத்துல அந்த மாதிரி செய்யறானா அவனை வந்து நீ மன்னிச்சுதான் ஆகணும். என் அக்கம் பக்கத்துல இருக்கிறாங்களா, அவங்க தெரியாம செய்யறாங்க, அவங்களோட மன்னிச்சு அனுசரிச்சு நம்ம வாழ்ந்துதான் அவன். அது வேதம் பவுலே அததான் சொல்றாரு. மேல படிங்க 10. ஆனால் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாய் இருக்குமே. அந்த உலகம் அப்படிதான் இருக்கும். என் சுற்று வட்டாரத்துல பக்கத்து வீட்டுல எப்படி இருக்காங்களா, இருந்துட்டு போட்டோம். நம்ம அவங்க கூட அந்த இடத்துல நம்ம அப்படி இல்ல நான் இந்த உலகத்தை விட்டுதான் வெளியே போகணும். பட் சபையில் சகோதரனாக சகோதரிகளாக வந்தவங்களோட இந்த சுபாவங்கள் இருக்கக்கூடாது. நீ நம்ம என்ன பண்றோம்? என்கரேஜ் செய்யலாம். தன் அளவுக்கு மிஞ்சி நீங்க என்ன பண்ணலாம்? ஆசைப்படலாம். விபச்சாரம் செய்யலாம். மன்னிக்கிறதுக்கு வாதத்துல என்ன இருக்கு? ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி நம்மளா ஒரு வழியை என்ன பண்றோங்க, கிரியேட் பண்றோம். விக்கிரக ஆராதனை செய்யலாம். புரியுதா? பாருங்க, ஒரு சமயத்துல ஒருத்தவங்க வருத்தப்படுவாங்க. அந்த இடத்துல வந்து அந்த விக்கிரக ஆராதனைக்கான ஒரு விஷயம் படைக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு, நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா அவரு கட்டாயம், வேற வழியே இல்லை, அவங்களுக்கு வந்து அந்த மனசு கஷ்டப்படுவாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன்ல சரி ரொம்ப கஷ்டப்பட்டுதான் பவுல் எழுதியிருப்பாரு. ஆனா சர்வசாதாரணமா நம்ம இன்னைக்கு அது மீது கொண்ட ஒரு ஆசை நிமித்தமா அதை சாப்பிடணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதிர்ச்சி அடையல, அந்த ஒரு பக்குவத்துக்குள்ள. இங்க சகோதரன் எனப்பட்ட ஒருவன் அந்த முதிர்ச்சி, முதிர்ந்தவர்கள் ஆனார்கள்ன்ற ஒரு லிஸ்ட்ல வரக்கூடியவங்க, ஒரு மூப்பர் ஆனவங்க. ஆனா ஆபிரகாம் வயது முதிர்ந்தவனா இருந்தான். குவாலிட்டி இன்னைக்கு தரம் நம்மளுக்கு வந்து கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு தரத்துக்குள்ள நம்ம வந்து நிக்கிறோமா? நிச்சயமா அது தரத்தை பேஸ் பண்ணதான ஒரு விஷயம். நம்மளுடைய தரம் தரங்கெட்டு போயிருக்கான்றத நம்ம என்ன பண்ணுங்க, யோசிக்கணும். வயது ஆகுது, எவ்வளவு நம்ம மாத்திக்க வேண்டிய விஷயங்களே என்ன. பவுல் ஆரம்பத்துல சொன்ன விஷயங்களோட அவருடைய முடிவுல சொன்ன விஷயம் ரொம்ப பெருசா இருக்கும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணி விட்டேன். நீங்க நினைச்சுக்காதீங்க எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் பிச்சைக்கார பையன் நினைச்சுக்காதீங்க. எனக்கு எல்லாமே இருக்குங்க. ஆனா எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன்? ஓரம் கட்டி வச்சுட்டேன். இன்னைக்கு நம்ம அப்படியே நினைக்கிறோம்.
வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மள என்ன பண்றோங்க, இன்னும் மெருகூட்டுறோம். அப்படிதானே? அதனுடைய வெளிப்பாடு என்னங்க? நம்ம தன்னை வெளியே பெருமையா காட்டி கொடுக்கறவங்களுடைய வெளிப்பாடு என்ன என்னன்றதை யோசிக்கணும். இன்னும் நம்ம முதிர்ச்சி அடையல, வயசு மட்டும் ஆயினே போகுது. ஆனா சத்தியத்துக்குள்ள வரும்போது அந்த வயது நம்மள முடங்கி உட்கார வைக்க கூடாது. பாருங்க, ஓடுறாரு, அங்க ஓடுறாரு, இங்க ஓடுறாரு, ஒரு பரபரப்பாவே இருப்பாரு. அப்படிதான் இல்லையா? வயசு 99 தான். ஆனா தேவனுடைய பார்வையில ஒரு இளமையான ஒரு நபரா அந்த புத்துணர்ச்சி எப்போதுமே இருந்தது. நம்முடைய புத்துணர்ச்சி இருக்கா? புத்துணர்ச்சின்றவங்க இருக்கா நம்மளுக்குள்ள? சங்கீதம் 110:3 படிங்க சார். சங்கீதம் 110:3. உமது பாதம் பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனபூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற்காலத்து கட்டத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய எவ்வள ஜனம் உமக்கு பிறக்கும். எவ்வளவு ஜனம், அந்த எவ்வளவு ஜனமா நம்ம இருக்கிறோமா? பனிக்கு சமானமா அப்படியே மிருதுவா இறங்கக்கூடிய அந்த தன்மையோட இருக்கவங்க. அவரோட பராக்கிரமத்தின் நாள்ல மனப்பூர்வம் பரிசுத்தமான ஒரு எவ்வளவு ஜனமா, அந்த பனிக்கொப்பான ஒரு ஜனமா நம்ம மாறுறோமா? பனிக்கு பியூரிட்டி இருக்கா? மாத்திக்கணும்னு முயற்சி செய்யறோமா? வயசு ஆக ஆக ஆசைகள் என்ன ஆகுது? அதிகமாகுது. ஆகுதா? சரி, அப்போ நம்முடைய கிரியை மூலமா நம்மளுடைய முதிர்ச்சியை நம்ம என்ன பண்ணோம், வெளியே கண்டிப்பா கொண்டு வரணும். வெறும் வயசு அளவுல மட்டும் நம்ம எனக்கு வயசுல பெரியவன் அப்படின்றத நம்ம சொல்லக்கூடாது. இதுனா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு, வயசை வச்சு நம்ம சொல்றோம் நாங்க பெரியவங்க பெரியவங்க பெரியவங்க. பட் செய்கைகள், கடவுளுடைய காரியத்துல நம்ம முதிர்ந்தவங்களா ஆயிட்டோமா? அதனால உலகத்துல நம்ம வயதானவங்க, வயது சென்று கொண்டு இருக்கு. ஆனா எப்படி சொல்றது, உலகத்துல வயசானவங்களா நம்ம காட்டிக்க விரும்பல. பொதுவா வயசு ஆகுது, ஆனா உலகத்துல நம்ம வயசு காட்டிக்க விரும்பல. சரிங்களா? ஆனா கடவுளுடைய காரியத்துல நம்ம எப்படி வயசானவங்க எப்படி சொல்றது, வயது மட்டும்தான் அதிகம், முதிர்ச்சி இல்லை. சரிங்களா? எப்படி சொல்றது, இது கரெக்டா எப்படி சொல்றாங்கன்னா, கடவுளுடைய காரியத்துல நாம் வயதானவர்கள், முதிர்ந்தவர்கள் அல்ல. உலக காரியங்கள நம்ம முதிர்ந்தவர்கள், ஆனா வயதானவர்கள் அல்ல. புரியுதுங்களா? உலக காரியம் அப்படின்னா நம்மளுடைய எனர்ஜி ஃபுல்லா என்ன வாலிபமா மாறிடும். ஆனா கடவுளுடைய காரியத்துல அது என்ன பண்றது இல்லையா, மாறுது இல்ல. திரும்ப போட்டு கேளுங்க, பொறுமையா கேட்டா என்ன பண்ணுவாங்க, புரியும். சரினா? அப்போ நம்முடைய பலவீனம் என்னன்றத நம்ம என்ன பண்ணோம், தெரிஞ்சுக்கணும். தெரியுது. இது என்னன்னா டெய்லி நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கறோம் இல்லையா, எப்படி நம்ம உலகத்துல இருந்து வேறுபட்டிருக்கணும்ன்றத கேட்கிறோம். ஆனா அது அலட்சியமாவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா நமக்கு நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. உண்மையாவே அவர் நம்மள சொல்லுவாரா, இவங்க முதிர்ந்தவர்கள் முதிர்ச்சியானவங்க சொல்லுவாரா? சத்தியத்துக்குள்ள பல வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? அப்படிதானே? அந்த தன்மை நம்மளுக்குள்ள வந்துருச்சா? அப்படி வரலன்னா நம்ம யாரு? சகோதரனா, சகோதரியா? நம்ம சகோதரனா சகோதரியா நம்மை நாமே என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏமாத்திட்டு இருக்கோம். வேதம் தெளிவா சொல்லுது, சகோதரன் எனப்பட்ட ஒருவன், அவனுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த சகோதரன் சகோதரி எனப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த முதிர்ந்தவங்களுடைய விஷயம் அவங்க வராங்க. அந்த ஞானத்துக்குள்ள, அபிரகாமுக்குள்ள இருந்த அந்த ஞானத்துக்குள்ள, அவருக்கு சொல்லப்பட்ட அந்த குயல் அப்படின்ற ஒரு அந்த பதத்துக்குள்ள அவங்க என்ன பண்ணுமா, வந்திருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி தன்மை இருக்கவங்க யாரா இருந்தாலும், வயதானவங்களா இருந்தாலும்,
தேவனுடைய பார்வையில இளமையானவங்களா, என்றுமே இளமையானவங்களா இருக்கிறாங்க. அவங்க முதிர்ச்சி அடைந்தவங்க. ஆனா இன்னைக்கு உலகத்துல நமக்கு வயசாயிட்டே போகுது. ஆனா தேவனுடைய பார்வையில நம்ம முதிர்ச்சி அடைஞ்சிட்டோமா அப்படின்னா இல்ல. அதுக்கான முயற்சிகள் எப்போ அதுக்கான முயற்சிகள் வரும் அப்படின்னா, அதுக்குள்ள நம்ம ஒவ்வொரு விஷயம் கேட்டு நம்மளை எவ்வளவு மாத்திக்கிறோம். நிச்சயமா உலகத்துக்கும் சபை வகுப்பாருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. உலகத்துல ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அவனை ஒரு பெரிய விஷயமா தேவன் என்ன பண்றது, கண்டு கொள்றது கிடையாது. ஆனா சபைக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க சில விஷயங்களை வெறுத்துதான் ஆகணும். என்னோட தகுதிக்கு மிஞ்சி நான் என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. ஆரம்பத்துல அதே அந்த முதிர்ச்சிக்குள்ள கடந்து போக எனக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நான் கழட்டி என்ன பண்ணும், கீழே போட்டுட்டே வரணும். அப்படி இன்னைக்கு நான் திரும்பி பார்த்தா எவ்வளவு விஷயங்கள் நான் அங்க விட்டுட்டு வந்திருக்கேன்றத நம்மளோட முதிர்ச்சி சொல்லும். எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப உலகமா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் அங்க கீழே இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஆனா நாளுக்கு நாள் நம்ம என்ன பண்றோம், சேர்த்து கொண்டே போகிறோம். அப்படிதானே? உலக பாரங்கள் இல்லையா, பாரமான யாவற்றையும் உதறி தள்ளி விட்டு அப்படின்ற விஷயம். நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு நிறைய பாரத்தை, உலக கவலைகளை எடுத்து நம்ம மேல என்ன பண்றோம், வச்சுக்கிறோம். அப்படிதானே? எந்த அளவுக்கு உலக பாரங்கள் நம்ம மேல இருக்கோ அது சுகமா இருக்கும் உலகத்துல. ஆனா தேவனுடைய விஷயத்துல அது நம்மளுக்கு பாரமா இருக்கும். இதுல ஓட முடியாது. புரியுதுன்னா? இன்னைக்கு என்னுடைய வியாபாரம் என்னை ஒரு கடவுளுக்குள்ள போக விடாம என்னை தடுக்குது அப்படின்னா அது நிச்சயமா ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஒரு சமயம் இது எனக்கு பாரமா இருக்குன்னு நான் அதை விடுறேன்னா அதுதான் முதிர்ச்சி. எப்போ அந்த விஷயம் எனக்கு ஒரு தடையா இருக்கோ அது நம்ம அதை ஒரு பொருட்டாவே எண்ணாம என்ன பண்ணணும், கடந்து வரணும். சரிங்களா? அப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த வாசகத்தை ஆதியாகமம் 11:8. ஆபிரகாமும் சாராளும் வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. அப்போ 18-11 ஆதியாகமம், ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். அந்த மெச்சூரிட்டி, அந்த குயில், அந்த தரம், அந்த தகுதி. ஏன்னா 65 வயசுல அவங்க முதிர்ந்தவங்க தான். ஆனா எங்க முதிர்ந்தவர்களா இருந்தார்கள் அவங்களுடைய ஞானம், கடவுளுக்குள்ள அவங்களுக்கு வந்த அந்த பாண்டிங், இது எல்லாத்தையும் வச்சுதான் அந்த முதிர்ந்தவர்களா இருந்தாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுது. அந்த முதிர்ந்தவர்களுடைய லிஸ்டுக்குள்ள நம்ம வந்துட்டோமா? ஒவ்வொரு ஆண்டுகளும் நம்ம ஒரு அற்பமான ஒரு விஷயம் இல்லையா, இந்த உலகத்துல எவனோ கண்டுபிடிச்ச பர்த்டே, டெத் டே, மேரேஜ் டே, இதுல சந்தோஷிச்சு மகிழ்ச்சிட்டு இருக்கோம் இல்லையா. நம்மளுடைய நரை நம்மளுக்கு சொல்லணும், அது சமிக்கை. அதை பார்க்கும் போதெல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணணும், வயசாகுது, முதிர்ச்சி அடைஞ்சிட்டனா அந்த சமிக்கையை காட்டணும். இன்னைக்கு அந்த சமிக்கையை என்ன பண்ணிட்டோம், ஃபுல்லா வண்ணம் தீட்டி மறைச்சு வச்சிட்டோம். சரிங்களா? அதே மாதிரி அது நம்மளுடைய கிரீடமாவும் இருக்கு. ஒரு சமயம் அந்த ஒரு வழிக்குள்ள, சரியான ஒரு வழியில நம்ம கடந்து போறோம், அந்த ட்ராக்ல இருக்கிறோம் அப்படின்னா அது நம்ம கிரீடமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அதை பார்க்கும்போது. ஆபிரகாம் போல. சரிங்க. இன்னொரு வருஷம் வாசிங்க, நீதிமொழிகள் 16 வாசிச்சு நீதி நாள் உண்டாகும். நீதியினால் உண்டாகும், நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். அப்ப நீதியின் வழியில உண்டாகக்கூடிய நரைமயிர்,
நீங்க சும்மா எனக்கு முடி நட்டுச்சு வயசாயிடுச்சு எனக்கு கணக்கு செலுத்தணும் மரியாதை செலுத்தணும் நான் வயசுல தெரியாது இதெல்லாம் கிடையாது. நீதியின் வழியில சகோதரன் எனப்பட்ட ஒருவனா நீங்க எங்க கூட இருக்கிறீங்க இல்ல நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னா இந்த நீதியின் வழியில நடந்து அந்த ஒரு மரியாதையை நான் பெற்றுக்கொள்ள விரும்பணும். இன்னைக்கு வயசு ஏஜ் ஃபேக்டரை வச்சு நம்ம அதை விரும்புறோம் அப்படின்னா அது வேஸ்ட். அது மனுஷங்க மத்தியில நம்ம சம்பாதிக்கலாங்க. ஆனா தேவனுடைய பார்வையில அது மகிமையான கிரீடமா என்ன பண்றது? முதுமையின் வெள்ளை முடி கிரீடம். தயவு செய்து நாம என்ன பண்ணுவோம்னா ஏமாத்திக்க வேணாம். ஒரு அவேர்னஸ், எவ்வளவு விஷயங்களை கேட்கிறோம், எவ்வளவு விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கோம். இன்னமும் நம்ம மெத்தனமாவே இருந்தோம் அப்படின்னா உலகத்துக்கு வேணா எவன ஜனமா இருக்கலாம். தேவனுடைய பார்வையில நம்ம என்ன பண்ண முடியாது. எவன ஜனம் இந்த என்றும் இளமையா நம்ம என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பொறுமையோடு கேட்டவங்களே அப்படியும் தேவன் நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாடி சொல்லப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம் பிதாவாகிய யாவை கடவுள் மூலமாகவும் அவருடைய ஒரே பேரான குமாரரும் நம்முடைய அருந்த ரசிகமா இருக்கிற கிறிஸ்து மூலமாகவும் எங்கள் அன்பின் வார்த்தையை தெரிவித்து பிதாவாகிய யாவையின் பெருதன் குறிப்பிட்டார். இன்றைய நாள்ல கூட நாம் தியானிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வேத பகுதி, ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்றும் இளமை என்ற தலைப்பின் கீழே தான் தியானிக்க போறோம். பாடத்தின் தலைப்பு என்றும் இளமை அப்படின்னா, அப்போ பொதுவாகவே இந்த என்றும் இளமை அப்படின்றது நம்ம எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் தான். யாரும் அது இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, மறுக்கவே முடியாது. அது சகோதரராக இருந்தாலும் சரி, சகோதரிகளா இருந்தாலும் சரி. எப்படின்னா இந்த இளமை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யாரும் தயாரா என்ன பண்ண இல்லை. சரிண்ணா, இங்க யாராவது நான் இளமையா இருக்க விரும்பல அப்படின்னு யாராவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல இளமையா இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு யாரா சொல்ல விரும்புறோமா? இந்த மாதிரி விருப்பம் யாருக்குன்னா இருக்கா சார் பிரதர்? யாருக்கும் இல்லைங்க. சரி, பொதுவா இது இயல்புதான். மனுஷனோட இயல்பு என்னன்னா, யாரும் நம்மளுடைய வயது கடந்து செல்கிறத யாரும் என்ன பண்றதில்ல, வயதாகிறத விரும்புறது இல்லை. சரி, அப்போ எப்பவுமே நம்மளுடைய சிந்தை எப்படின்னா ஒரு நித்திய இளமை அதுலயே இருக்க என்ன பண்ணோம்னா விரும்புறோம். அப்படி தானே? ஆக்சுவலா நம்மளுடைய ஏஜ் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஒரு வயது ஆகும் போது நம்மளுடைய சரீர மாற்றங்களும் உடல்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் மாறும் இல்லையா? ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நம்மளை விட்டு கடந்து போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணல முயற்சி, அதனோட போக்குல நம்ம அதை விடுறது இல்லை. அப்படிதானே? அது நமக்கு ஏன் அதனோட பின்னான நோக்கம் என்ன, ஏன் நம்ம அந்த முதுமை நோக்கி கடந்து போகும்போது ஏன் அந்த இளமையை தக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, நம்மளுக்கு அது பிடிச்சிருக்கு. சரிங்களா? இன்னொன்னு வயதாகக்கூடிய ஒரு விஷயம், நம்மளோட வயது அதிகமாகுதுன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு என்ன பண்றது பிடிக்கிறது கிடையாது. சரிங்களா? அதனோட வெளிப்பாடு என்ன தெரியுமா? இது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு வெளிப்பாடு. நம்ம இளமையாவே இருக்கணும்ன்றதனுடைய சில வெளிப்பாடுகள் நம்மளுக்கு சொல்ல முடியும். எனக்கு வயதாகிறது பிடிக்கல, கரெக்டுங்களா? அதனோட வெளிப்பாடு நம்ம எப்படி பிரதிபலிக்கிறோம்? அதோட சின்ன சின்ன விஷயங்கள் டை போட்டுக்கிறோம், அது முடி கருப்பா சொல்லி இளமையா இது எல்லாம் நம்மளுடைய இளமையை நாம் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சில வெளிப்பாடுகளின் விஷயத்த நம்ம வெளிப்புறமா காட்டுற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய முடி நரைக்கிறது நம்ம என்ன பண்றது இல்லைங்க, விரும்புறது கிடையாது. சோ அது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அதனுடைய பின்னான நோக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது நம்ம என்ன சொன்னாலும் அதுதான். அதனுடைய பின்னான நோக்கம் என்னன்னா, என்னுடைய முதிர்ச்சி நான் விரும்புறது இல்லை, நான் இளமையாவே இருக்கணும், அந்த நித்திய இளமையிலேயே இருந்தா நல்லா இருக்கும்ன்ற ஒரு சிந்தை நம்ம எல்லாருக்கும் அது மனிதருக்கே உள்ள ஒரு சுபாவமா இருக்கு அப்படின்றத பார்க்கணும். நம்முடைய சுருக்கங்கள் வயதாகும் போது நம்மளுடைய சரீரத்தினுடைய சுருக்கங்கள் ஏற்படும் இல்லையா? அதுவும் நம்மளுக்கு என்ன பண்றது பிடிக்கிறது இல்லை. நம்மளுடைய இளமை எப்படி அந்த ஸ்கின் டோன் எப்படி இருக்குமோ அது கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அது 60 வயசானாலும் சரி,
80 வயசானாலும் சரி நம்ம அதை என்ன பண்றதுன்னா அந்த இயற்கையா நடக்கக்கூடிய நம்முடைய உடல் மாற்றங்களை ஏன் நம்ம என்ன பண்றது விரும்புறது கிடையாது. சரிங்களா? அப்போ பொதுவாகவே இதெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேதத்துக்கும் மாம்ச சிந்தைக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும். அதுல நம்ம எப்படி சத்தியத்தை அறிஞ்சவங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்மளுடைய சிந்தை பாத்தீங்கன்னா வேதம் ஒரு விஷயத்த நல்லது